கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், குவாதுகள், தாயிகள், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரஜப் மாதமாக இருக்கிறது. ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள். அறியாமை காலத்திலேயே ரஜப் என்ற மாதம் புனிதமிக்க மாதமாக கருதப்பட்டதாக அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் அறிவிப்பார். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்களாக இருக்கின்றன, அதுல ஒன்று ரஜப் என்பதாக அல்லாஹ்வே குர்ஆன்ல தெளிவாக சொல்வார். எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் பிறந்தவுடன் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமதான் என்ற துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போதான் ரஜப் போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ள ரஜப் வந்துருச்சு. ரமலானுடைய தயாரிப்பு ஆரம்பமாகிறது. எனவே காலங்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய வாழ்க்கையுடைய நெறிமுறைகளில் தவறுகளும், பிழைகளும், குறைகளும், குற்றங்களும் எந்த விதத்திலும் குறையாத அளவிற்கு அதுவும் போட்டி போட்டுக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை என்று நினைக்கின்றேன். எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன. எல்லா பாவங்களுக்கும் ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஒருத்தர் திருடிட்டான்னு சொன்னா திருடின பிறகு அவனும் யோசிப்பான், ஒவ்வொரு திருடனும் யோசிப்பான், நான் இப்படி பண்றேனே அப்படின்னு. இதுல விளங்காட்டி இந்த உதாரணத்துல விளங்கும். மது குடிக்கிறாங்க பாத்தீங்களா? மது அருந்தக்கூடிய ஒவ்வொரு நபரும் மது அருந்துறதுக்கு பிறகு அல்லது காலதாமதமான பிறகு ஏன் தான் குடிச்சோம் அப்படின்னு யோசிப்பான். ஆனா ஒரு குற்றம் இருக்கிறது, அது குற்றம் என்று கூட தெரியாத அளவிற்கு மனிதன் அதில் லயித்து விட்டான் என்று சொன்னால் அது மிகையல்ல. அது என்ன குற்றம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா 3வது நபரை பத்தி பேசுறது, 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 4வது நபரை பத்தி பேசுறது, 4 பேர் சேர்ந்தாங்கன்னா 5வது நபரை பத்தி பேசுறது. மாப்பிள்ள அவ தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. அந்த பேச்சு, அந்த 4வது நபரை பற்றி பேசுறோமே, 3வது நபரை பற்றி பேசுறோமே, அவரை வச்சுட்டு பேசுவாங்களான்னு கேட்டா பேச மாட்டாங்க. இது குற்றமா குற்றம் இல்லையா? गुनाह कबीरा है शराब पीना,
யாருக்கு தெரியாது? மது அருந்துவது குனாஹே கபீரா, யாருக்கு தெரியாது? திருடுவது பாவம், யாருக்கு தெரியாது? தொழுகை விடுவது குற்றம், யாருக்கு தெரியாது? ஆனா இந்த குற்றம் இருக்கு பாத்தீங்களா, இது பள்ளிவாசலுக்குள்ள கூட நடக்கும். என்ன முறைச்சு பார்க்காதீங்க, பள்ளிவாசலுக்குள்ள ஹஸ்ரத் மோதினார் தானே இருப்பாரு. நாங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை பெரும்பாலும். அந்த மாதிரி இமாம் மோதினார். எங்களுக்கு சண்டை சித்தரவும் கிடையாது. ஒருவேளை ரொம்ப பேசிக்காதனாலதான் சண்டை சத்து இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சீனியர் இந்த பள்ளியில அவரு. நான் பள்ளியுடைய மோதினார், எனக்கு சீனியர். ரொம்ப பேசிக்கவும் மாட்டோம், ரொம்ப விலகி இருக்க மாட்டோம். நாங்க சண்டை போட்டதும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஆனா பெரும்பாலும் இமாம் மோதினான்னு சொல்ல நிறைய பேர் சிரிக்கிறீங்க. நிறைய பேருடைய டார்கெட் அவங்க 2 பேர் தானே. உலகத்திலேயே அப்பாவியும் அவங்க 2 பேர் தான். உலகத்திலேயே உலகத்திலேயே அப்பாவிங்க யாருன்னு 2 பேர் தான். ஏன்னா எல்லாருடைய சம்பளத்தை விட குறைவான சம்பளம் அவங்கதான். இப்ப அப்பாவிங்க தானே. இந்த சம்பளத்துல கூட நாங்க வேலை செய்யறோம்னு சொன்னா அது அப்பாவிங்க தானே. ஐடில இருக்கிற எங்க சம்பளத்தை வாங்கி நீங்க செய்ய முடியுமா? சொல்லுங்கண்ணே, வாழ முடியுமா? சரி, சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, இமாம் மோதனால டாபிக் வச்சுக்கலாம். நிறைய பேர் சிரிக்கிறாங்க. பள்ளி வாசல்ல நடக்கும், வீட்டுல நடக்கும், திருமண இடத்துல நடக்கும், எல்லா இடத்துலயும் நடக்கும். என்ன நடக்கும்? இது நடக்கும். 2 பேர் சேர்ந்தா 3வது பேர் பற்றி. நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, வெளியே பேர் வச்சுட்டாங்க தெரியுமா, இந்த பள்ளிக்கு போவாதீங்க, கேள்வி கேட்டே கொன்றுவான் இமாமுன்னு. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு ஹதீஸ் காட்டுங்க, எப்பொழுதாவது 3வது நபரை பற்றி தவறான பதிவை வைத்தார்கள். ஒரே ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? இந்த விஷயம் எங்கிருந்து வந்தது நமக்கு? ரசூலுல்லாஹ் வாழ்க்கை முழுக்க செய்யாத ஒரு அமல், வாழ்க்கை முழுக்க நினைத்து பார்க்காத அமல், எங்கிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவத்தையே நான் சொல்றேன். உஸ்குன் அலைக்க வஸௌஜுக ஃபில் ஜன்னா அப்படின்னு சொன்னா. யாரை பார்த்து? நம்முடைய பாவாவை பார்த்து. யாருங்க பாவா? இஸ்மாயில் பை இல்ல. இஸ்மாயில் பை உங்களுக்கு பெற்றவர். உண்மையான பாவா யாரு? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாவுக்கும் பாவா உங்கதான். யாருங்க? முன்னாடி வந்துட்டீங்களா? சரி, பின்னாடி கேட்கல உங்களுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உஸ்குன் அலைக்க, இங்க தங்கி கொள்ளுங்கள், வஸௌஜுக, உங்களுடைய மனைவியோடு அப்படின்னு சொன்னான். ஒரே ஒரு நிபந்தனை, எங்க வேணா போங்க, என்ன வேணா செய்யுங்க, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினஸ் ஸாலிமீன். என்ன அர்த்தம்? அந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதீங்க அப்படின்னு சொன்னான். அப்படி என்ன மரம் அது? சொர்க்கம்னாவே நம்மளால கேட்பாங்களே, ஜன்னத் கிசே போல்தே, சொர்க்கம் சொன்னாவே எல்லாமே ஜாயிஸ் தான் ஆகணும், அது மட்டும் ஏன் ஜாயிஸ் இல்ல? இதுதான் நிபந்தனை. ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் சொன்னான். சொர்க்கத்துல எல்லாம் ஹலால் தானே, எல்லாம் ஹலால் தானே, அப்ப இது மட்டும் ஏன் கேட்க தோணல? அது எதுக்கு தெரியுமா? அந்த மரத்து பக்கம் போகக்கூடாது, அந்த மரத்துடைய நிழல் கூட உங்க மேல படக்கூடாது, அதனுடைய இலை உங்களுக்கு ஆகாது, கனிகள் ஆகாது. என்ன அர்த்தம்? மத்தவங்க பற்றி விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது. சொர்க்கத்துல எல்லாமே ஹலால் ஆக்குன அல்லாஹ் இதை ஏன் சொன்னான்னு கேட்டா, இது உனக்குரியதல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மத்தவங்க விஷயத்துல பேசாத,
மத்தவங்க விஷயத்துல தலையிடாத. என்னங்க இந்த ஒரு ரத்தம் வருமா வராதா? நானா உருவாக்கலான்னு சொல்லங்க, தப்சீரை சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்முடைய பொழப்பே அதான். तेरा भाई के बारे में मालूम नहीं की, तेरा भान के बारे में मालूम नहीं की, உன்னுடைய தம்பியை பத்தி தெரியாதா, தங்கச்சியை பத்தி தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ண போற? அவங்களுடைய ஆமல் நம்ம எழுத போற நீ? நேரத்தை எத்தனை வருஷம் இருக்க போறோம்னு தெரியல. இதுக்காக நேரத்தை கழிக்கணும். இப்ப என்ன அர்த்தம்? அது மத்தவங்களுக்கு அந்த மரம் யாருது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அது நீ விசாரிக்காத, உனக்குரியதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்ற? இது உனக்குரியதல்ல, நீ அதை பத்தி யோசிக்காத, அவங்கள பத்தி பேசாத. இதுதான் அந்த நிபந்தனை. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க மஸ்ஜித் ஹராம்ல உட்கார்ந்து இருப்போம். போன்ல வந்துட்டானா, நான் வந்துட்டான போ அப்படின்னோம். இருக்கக்கூடிய இடத்த கூட யோசிக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய சமூகம் எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. எதை விதைக்கின்றோமோ அதைதான் அறுவடையாக நாம் அறுவடை செய்ய முடியும். இன்னைக்கு 1,30,000 பேர் வெளியேற்றம் அமெரிக்கால ஒரு இடத்துல, ஹாலிவுட் ஹில்ஸ் எரிகிறது. தடுக்க முடிஞ்ச தடுத்துப்பாரு. எதை விதைக்கிறோமோ இன்னொரு பாலஸ்தீனம் உருவாகும். அழிச்சிட முடியாது. அநியாயத்தை விதைச்சிங்கன்னா அந்த அநியாயத்துக்கான பிரதிபலன் அனுபவிப்பாங்க. வேற என்னது? ஹாலிவுட் ஹில்ஸா எல்லாம் கிறுக்கனுங்க. அவன் பின்னாடி எத்தனை கூட்டம் தெரியுமா? லூஸ் மாதிரி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஏமாத்தான் அதை போய் பின்னாடியே போறோம். நான் சொல்றது என்ன, தலைப்பு செய்தியை சொல்றேன். அமெரிக்காவில் 1,30,000 பேர் வெளியேற்றம், ஹாலிவுட் ஹில்ஸ் பத்தி எரிகிறது. எனக்கு மனசுல ஒரு மகிழ்ச்சி. யோசிச்சு பாருங்க, எதை விதைக்கிறான் நடக்கும் அது. அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு தண்ணீர் இல்லையாங்க அமெரிக்கால. வல்லரசு. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நம்முடைய நாவாலும் செயலாலும் தயவு செய்து சொல்ற, நம்ம அநியாயம் செஞ்சிட்டோம்னு சொன்னா அந்த நபர் இருந்தாங்கன்னா போய் மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா பிறக்கும் போது அழகா பிறந்திருக்கும், அல்லாஹ்ட்ட போகும்போது அழகா போய் சேரணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினாங்க. திடீர்னு பாக்குறாங்க, சொல்றாங்க வரக்கூடிய நபர் சொர்க்கவாசின்றாங்க. எல்லாருடைய பார்வையிலே அவர் மேல போகுது. யாரான்னு பார்த்தா ஒரு நபர், ஒரு சஹாபி. உடனே அப்துல்லா பின் அப்பாஸ், ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர் பின்னாடியே போனாங்க. போயிட்டு நைட் உங்க கூட நான் தங்க போறேன் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாங்க, பொய்யான காரணம். சொர்க்கவாசம் சொல்லிட்டாங்களே ரசூலுல்லாஹ். இவரை என்ன அமல் செய்வார் அவரு? பகலுடைய அமல் தெரியும், 5 வேளை தொழுக. இரவுல விசேஷமான அமல் செய்வாரோன்னு சொல்லிட்டு கூட தங்கிட்டு பாக்குறாங்க. ஒன்னும் செய்யல. நார்மலா 4 மணிக்கு மேல எந்திரிச்சாரு, தஹஜ்ஜுத் தொழுதாரு, வேற எதுவும் வித்தியாசமான அமல் செய்யல. ஒரு கட்டத்துக்கு மேல கேட்டார், என்னங்க நீங்க அமல் செய்றீங்க? ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களே, வரக்கூடிய நபர் சொர்க்கவாசி, கடைசியில பார்த்தா நீங்க வந்தீங்க, என்ன அமல் செய்றீங்க? சொன்னாங்க, நான் ஒரு அமலும் செய்யல பெருசா வித்தியாசமா. ஆனா எந்த நபரை பற்றியும் என் மனசுல தவறான கருத்து கிடையாது. எந்த நபரை பற்றியும் தவறான பதிவு கிடையாது. எவ்வளவு பெரிய அமல் அது. நிறைய இன்னைக்கு கீபத் செய்யப்படுறதே எங்களை மாதிரி ஆளை பத்தி தான். ஜும்மால வச்சு வாங்கினாரவங்க, யார பத்தி நான் பேசலங்க, தயவு செய்து சொல்றேன். போன ஜும்மாலே சொன்னேன், தெளிவா சொன்னேன், தயங்குறவெல்லாம் கிடையாது, உண்மையா சொல்றேன். ஹயாத்த கடைசி எப்போ வரைக்கும் போன்னு தெரியாது. அப்ப ஹிஸ்மத் என்ன இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் மேல ஹஜ் பரதோ அவர்கள் உம்ரா செய்தால் அந்த உம்ராவின் காரணமாக ஹஜ் நிறைவேறாது, பரதான ஹஜ் நிறைவேற்றப்படாது என்பது சொன்னேன். மசாயில் சொன்னேன். தவறான மசாயிலா? அதுக்கு ஒருத்தர் பேசியிருக்காங்க, 4 பேர். சரி, பேசிட்டோம், நமக்கு என்ன இருக்குது? அதுக்காக மசால் சொல்லாம இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். பரதான ஹஜ் நிறைவேற்றாமல்
வெறும் உம்ரா செய்வதன் காரணமாக என்ன ஆகாது பரதான ஹஜ் நிறைவேறாதுன்னு சொல்லும். இது மசாயில். இந்த மசாயிலுக்காக நான் இந்த இடத்த விட்டு போறேன்னா இதை விட மகிழ்ச்சி எனக்கு வேற எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஜாகிலுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, எனவே அல்லாஹ் ஒருத்தருக்கு வசதியே இல்லை, உம்ராக்கு தான் கஷ்டப்பட்டு சேர்த்து போறாரு. பெருமைக்குரிய விஷயம், மகிழ்ச்சிக்குரிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அப்படியாவது அல்லாஹுடைய ரசூலுடைய இடத்தை பார்க்க போறாங்களே, அல்லாஹுடைய அந்த கிபிலாவை பார்க்க போறாங்க, சந்தோஷமான விஷயம். இந்த அளவு பேசுறதுக்கு அப்போ போன ஜும்மால கடைசி நேரத்துல சொன்ன வார்த்தை, அதை புடிச்சிட்டு கீபத் பண்ணிட்டு பாத்துருக்கான். நான் செத்த என் உடம்ப சாப்பிடுறான், சாப்பிட்டு போ. இது அல்லாஹ் சொன்னது, நான் சொல்லல, அல்லாஹ் சொன்னது. சாப்பிட்டுட்டு போ, எனக்கு என்ன இருக்குது, நீ சாப்பிட எனக்கு நன்மை வரப்போகுது. அதுக்காக ஹக்க சொல்றதுக்கு ஹக்க சொல்லாதனா பயானே பண்ண மாட்டேன். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அதே மாதிரி பாருங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா முஅஜிஸாவாக அற்புதமாக ஒட்டகத்தை கொடுத்தான். நமக்கெல்லாம் தெரியும், கற்பாறையின் மூலமாக 10 மாத கர்ப்பிணியான ஒட்டகம் வெளியே வந்தது. படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், இல்ல நம்ம பல பயான்ல கேட்டிருப்போம். அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? பதருஹா, இந்த ஒட்டகத்தை விட்டுருங்க, எங்க வேண்டுமானாலும் மெய்யேற்றுன்னு சொன்னான். இத தொட்டிங்கன்னு சொன்னா பிரச்சனைன்னா அதாபுன் அலீம். இப்ப இங்கேயும் அதுதான் அல்லாஹ் சொல்றான், மத்தவங்க பிரச்சனையில தொட்டிங்க கண்டிப்பா அழிஞ்சிருவீங்க. நமக்கு தேவையா இது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒட்டகத்தை கொன்றானுங்க, அசாப் இறங்குச்சு. நான் சொல்லல, சமூதுடைய கூட்டத்துக்கு என்ன நடந்துச்சு நீங்க குரான்ல பாத்துக்கலாம். அவங்க கேட்டுதான் அந்த ஒட்டகமே வந்துச்சு. இன்னொரு விஷயம், கற்பாறைக்குள்ள ஒட்டகம் வந்ததே ஒரு பெரிய விஷயம். அதுல இருந்து கர்ப்பிணியா வந்துச்சு. எப்படி கர்ப்பம் தெரிச்சு? தட் இஸ் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ். நீங்க கேட்கலாம், எப்படி சயின்ஸுக்கு எதிரா இருக்க, குப்பை தூக்கி போடுங்க சயின்ஸ. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜீசஸ் பிறந்தார, அப்ப எப்படி சொல்லுங்க? ஜீசஸ் தந்தை யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை யாருங்க? சொல்றவன் இந்த உலகத்தை பிறந்திருக்கானா? இருக்காங்களா? என்னங்க? அப்போ அப்ப அப்ப எங்க போச்சு சயின்ஸ்? சயின்ஸுக்கு எதிராக ஒரு ஆற்றல் இருக்கிறது, ரப்புடைய ஆற்றல், அல்லாஹுடைய ஆற்றல். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. அப்போ எனவே அல்லாஹ் என்ன சொன்னா, ஒரு யோசிச்சு பாருங்க. ஒட்டகத்தை கொண்டு வந்தான், ஆனா கர்ப்பிணியா கொண்டு வந்தான். 10 மாத கர்ப்பிணி குழந்தையோட வந்து எப்படி கர்ப்பம் தெரிஞ்சு? இதுதான் அல்லாஹ். அல்லாஹ் எதுவும் இல்லாம செய்வான். அதை தொடாதீங்கன்னு சொன்னா, அதை வம்புக்கு இழுக்காதீங்கன்னு சொன்னா, அதை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொன்னா, கேட்டானுங்களா? கேட்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டோம், இங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எந்த தவறு செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், அப்ப தவறு செய்யலாம் என்பது அர்த்தமா? எல்லா இடத்துலயும் ரப்பு இருந்து கொண்டு இருக்கின்றார். அதுக்கு சரித்திரமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சரித்திரம். தனிமையான வீடு, வீட்டுக்குள்ள யாரும் இல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி யாருக்குமே தெரியாது இவர் யூசுப்னு. யோசிச்சு பாருங்க. தடுக்கிறதுக்கு எந்த சக்தியும் இல்ல. என்ன சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய, இதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்ததுன்னாங்க. தவறு செய்ய நினைச்சிருந்தா கண்டிப்பா செஞ்சிருக்கலாம், அங்கேயும் தவறு செய்யல. ஏன்னா இன்னொருத்தருடைய மனைவி, நமக்கும் அவங்களுக்கும் சம்மதம் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எவன் மனைவிய பத்தி என்ன வேணா பேசு, எவனை பத்தி வேணா என்ன வேணா சொல்லு. நாவுக்கு நான் எலும்பில்லைன்னு அர்த்தமா? என்னங்க அர்த்தம்? இந்த வேலை நாம் செய்யக்கூடாது. இந்த நாவு கலிமா சொல்லக்கூடிய நாவு, குர்ஆன் ஓதக்கூடிய நாவு, நல்லதை பேசக்கூடிய நாவு, உம்மத்தை முஹம்மதியாவுடைய நாவு. இதை வச்சுக்கிட்டு கீபத் பண்ணிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய அனாச்சாரம். சுவையே இல்லாத ஒரு தவறு, பிழை, குறை, குற்றம் என்று சொன்னால்
அது இதுதான் இருக்குது. தயவு செய்து விட்டுட்டு அந்த நேரத்துல ஹிப்ஸ் பண்ணுங்க. அந்த நேரத்துல எவ்வளவோ நஹு சர்ஃப் படிங்க. குரான் அப்படியே தூக்கி வச்சிருக்கோமே. எத்தனை நாள் சில்லாக்கு மேல சில்லா போறோம், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செய்யறோம், எவ்வளவோ செய்யறோம். நஹு சர்ஃப் அவங்களும் படிக்கணும் என்பதுதான் என்னுடைய ஆர்வம். குறை சொல்லணும்னு நினைக்காதீங்க. எல்லாமே நெகட்டிவா எடுக்காதீங்க. நீங்க நெகட்டிவா எடுக்கிறதுனால எனக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்க. இவர் அதுக்கு எதிரானவரா? எதுக்கு எதிரானவரு? எதுக்கு எதிரானவரா இருந்தா எனக்கு சம்பளம் கூட போதா, இல்ல இருக்கிற சம்பளம் குறைய போதா? என்ன விஷயம்? நேரத்தை நம்ம நகூல நேரத்தை நகூன்னு சொன்ன விலங்குலையோ. ஓ, அந்த மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. சரி, சரியா போச்சு போங்க. நகூன்னு சொன்னா குரானுடைய தர்மா விளங்கக்கூடிய பாடத்துக்கு பேரு தான் நஹு சர்ஃப். குரானை வச்சுதான் நஹு சர்ஃப். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, உலகத்துல அல்லாஹ் நம்மளை படைச்சதே குரானை விளங்கி அதை அமல் செய்யறதுக்கு தான். ஆனா குரான் நம்ம விளங்கலன்னு சொன்னா என்ன லாபம்? எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் குரானை விளங்கி அமல் செய்து வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றோம், தொழுது கொள்ளலாம். 5 நிமிடம்.